ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய பான் கார்ட்ல உங்க பேருக்கு பக்கத்துல உங்க ஃபாதர்ஸோட இனிஷியல் வந்துட்டு எப்படி கொண்டு வரது? அந்த மாரி பான் கார்ட நம்ம எப்படி பிரிண்ட் எடுக்கிறது? அதாவது அந்த மாரி பான் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். நெறைய பேருக்கு வந்துட்டு அதுல டவுட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பான் கார்ட் அப்ளை பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் சொல்லிட்டு 2 காலம் இருக்கும். அதுல வந்துட்டு எந்த இடத்துல நம்ம நேம் வந்துட்டு ஃபில் பண்ணது நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதையுமே வந்துட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேவா 360 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஆன்லைன்ல பொதுவா பான் கார்ட் அப்ளை பண்ணதுக்கு என்எஸ்டிஎல் வெப்சைட்ல தான் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். அதனுடைய ஹோம் பேஜ் தாங்க இது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலக்ட் பான் அப்ளிகேஷன் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு ஒரு 3 விதமான ஆப்ஷன் இருக்கும். நீங்க நியூ அப்ளை பண்ண போறீங்களா? இல்ல ஃபாரின்ல இருந்தீங்கன்னா, அதாவது ஃபாரின் சிட்டிசனா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கான காலம் இது. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க எதுல அப்ளை பண்ண போறீங்களோ, அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா, செலக்ட் அப்ளிகன்ட் கேட்டகரி இருக்கும். இதுல வந்துட்டு இண்டிவிஜுவல் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இதான் நம்மலாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ இத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா, அப்ளிகன்ட் இன்ஃபர்மேஷன். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைட்டில் குடுத்திருப்பாங்க. இதுல வந்துட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. இதுல வந்துட்டு எத சூஸ் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ரீ குடுத்திருப்பாங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள்லாம் அப்ளை பண்றாங்கன்னா, நீங்க வந்து ஸ்ரீய வந்துட்டு சூஸ் பண்ணிக்கங்க. நீங்க வந்துட்டு மேரிடா இருக்கலாம், இல்ல அன்மேரிடா இருக்கலாம். ஸோ 2க்குமே வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு ஆண்களை தான் குறிக்குது. நீங்க வந்துட்டு இப்ப ஜென்ட்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா, நீங்க வந்து ஸ்ரீய வந்துட்டு சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்டி அதாவது ஸ்ரீமதி. இப்ப திருமணமான பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் அப்ளை பண்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு எஸ்எம்டி வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குமாரி. இது வந்துட்டு திருமணம் ஆகாத பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு குமாரி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு. அடுத்து 2வதா பார்த்தீங்கன்னா, எஸ்எம்டி. இது வந்துட்டு திருமணமான பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு இத சூஸ் பண்ணிக்கங்க. 3வதா உள்ளது திருமணம் ஆகாத பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு இது குமாரி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா, லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. இல்லன்னா ஷர் நேம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, மிடில் நேம் கேட்டிருப்பாங்க. பொதுவா வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு அப்ளை பண்றோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஜென்ரலாவே வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய பேர வந்துட்டு எழுதுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஃபாதர்ஸ் நேம ஃபுல்லா எழுதுவோம். இல்லன்னா இனிஷியல் வந்துட்டு கடைசியா போட்டுப்போம். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பான் கார்ட பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம தான் நீங்க வந்துட்டு என்டர் பண்ணணும். இங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? லாஸ்ட் நேம் இல்ல ஷர் நேம் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல வந்துட்டு உங்க பேர வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ராஜாங்கிறவரு அப்ளை பண்றாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட். இவர் தான் வந்துட்டு பான் கார்ட் அப்ளை பண்றாரு. இவருடைய ஃபாதர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா கண்ணன். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ராஜாங்கிற ஒரு பேர தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம்ல ஃபில் பண்ணணும். இவர் தான் வந்துட்டு பான் கார்ட் அப்ளை பண்றாரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நேம்ல ராஜாங்கிற பேர என்டர் பண்ணிக்கங்க. கண்ணங்கிறது பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபாதர்ஸ் நேம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இவங்களோட பேர வந்துட்டு இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அதாவது இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கங்க. லாஸ்ட் நேம், ஷர் நேம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இங்க வந்துட்டு கண்ணங்கிற பேர். அதாவது உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம். இல்ல திருமணமான பெண்களா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய கணவர் பேர வந்துட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்துட்டு பான் கார்ட்ல வந்துட்டு நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம குடுக்கணும். இதுவே வந்துட்டு உங்க ஆதார் கார்ட்ல வந்துட்டு இப்ப திருமணமான பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அவங்க பேர் இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கணவர் பேர் இல்லாம அவங்களுடைய ஃபாதர்ஸ் நேமே இருக்கும். சேஞ்ச் பண்ணாம இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட் நேம்ல வந்துட்டு உங்க கணவர் பேர் வந்து குடுப்பீங்க. அந்த மாரி குடுக்காதீங்க. உங்களுடைய ஆதார் கார்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய கணவர் பேர சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷர் நேம்ல வந்துட்டு உங்க கணவர் பேர குடுங்க. அப்படி நீங்க கணவர் பேர சேஞ்ச் பண்ணல, உங்க ஃபாதர்ஸ் நேம் தான் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமே வந்துட்டு இந்த இடத்துல குடுத்துக்கங்க. பேசிக்கா உங்களுடைய பான் கார்ட்ல இந்த மாரி தான் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேருக்கு பக்கத்துல உங்க ஃபாதர்ஸோட இனிஷியல் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். நீங்க அப்ளிகேஷன ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ராஜாங்கிற பேர கரெக்ட்டா நீங்க என்டர் பண்ணிடுவீங்க. அதாவது உங்க பேர் இருக்கோ, அத வந்துட்டு கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் நேம்ல நீங்க வந்து டைப் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தேவை இப்ப வந்துட்டு உங்க நேமுக்கு பக்கத்துல இனிஷியல். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் இருக்கு. இப்ப கண்ணன் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, கே தான் உங்களுக்கு இனிஷியல் வேணும் அப்படின்னா லாஸ்ட்டா, இந்த கேவ கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, லாஸ்ட் நேம்ல கொண்டு வந்து போட்டுருவீங்க. இந்த இடத்துல கேன்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, லாஸ்ட் நேம் அப்படி இல்லன்னா ஷர் நேம் தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம நீங்க வந்துட்டு என்டர் பண்ணிக்கணும். நீங்க கண்ணன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நேம ஃபுல்லா நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய ஆதார் கார்ட்ல எப்படி இருக்கோ, அதே மாரி நீங்க வந்துட்டு என்டர் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாம அதே மாரி என்டர் பண்ணிக்கங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆதார் கார்ட்ல வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, பான் கார்ட்ல வந்துட்டு அத வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்ட்ல ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க நேம் வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருக்கும். அவங்களோட பேர் வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அத கரெக்ட்டா வந்துட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். அவங்களுடைய ஆதார் கார்ட்ல ஃபாதர்ஸ் நேம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாஸ்ட் நேம், ஷர் நேம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல அவங்களுடைய கணவர் பேர வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாரி பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடும். உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸா இருந்தாலுமே ஆதார் கார்ட்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பான் கார்ட்ல சேஞ்ச் பண்ணுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு அப்ளிகன்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்கும்போதே இது எல்லாமே கரெக்ட்டா குடுத்துக்கங்க. நம்மளுடைய பான் கார்ட்ல வந்துட்டு நமக்கு இனிஷியல் வேணும் அப்டின்னா, நம்ம அடுத்த ஸ்டேஜ் நீங்க வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆன்லைன்ல வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணிட்டே போவீங்க. ஸோ அப்படி நீங்க ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதிலேயே நீங்க கீழ பார்த்தீங்க அப்டின்னா, நேம் தட் வுட் யூ லைக் பிரிண்ட் ஆன் பான் கார்ட்ன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா?
இதுக்கு கீழ ஒரு காலம் குடுத்துருக்காங்கல்ல, இங்க தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பான் கார்ட்ல எப்படி நேம் வேணுமோ, அந்த மாரி நீங்க வந்துட்டு இங்க எடிட் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப ராஜா தான் அப்ளை பண்றாரு. இந்த இடத்துல ராஜா அவங்களோட நேம வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிஷியல் வந்துட்டு கேன்னு வேணும் அப்டின்னா, இந்த இடத்துல நீங்க கேன்னு போட்டுக்கலாம். ஸோ நீங்க இங்க வந்துட்டு எந்த நேம் குடுக்குறீங்களோ, அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, பான் கார்ட்ல உங்களுடைய நேம் வந்துட்டு பிரிண்ட் ஆகி வரும். ஸோ இதுதான் வந்துட்டு நெறைய பேருக்கு டவுட்டா இருந்துச்சு. இந்த மாரி நீங்க வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல பண்ணும்போது, அதாவது ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வரும்போது, இங்க வந்துட்டு உங்களுக்கு கார்டு எப்படி வேணும்? அதாவது எந்த நேம்ல வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப வந்துட்டு உங்களுக்கு கார்டு எப்படி வேணுமோ, அது மாரி குடுத்துக்கங்க. இப்ப வந்துட்டு ராஜா கேன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இதே மாரி தான். ராஜா கேன்னு சொல்லி தான் உங்களுக்கு கார்டு வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஸோ, அதனால நீங்க குடுக்கக்கூடிய பேரு இங்க எதுவா இருக்கோ, அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்டுல வந்துட்டு நேம் பிரிண்ட் ஆகி வரும். ஸோ, அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டேஜ் வரும்போது, உங்களுடைய நேம் வந்துட்டு கரெக்ட்டா குடுத்துக்கங்க. அதாவது வந்துட்டு, உங்களுக்கு எப்படி வந்துட்டு பான் கார்ட்ல பேரு வரணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி குடுத்துக்கங்க. ஆனா என்ன அப்டின்னா, மோஸ்ட்லி நீங்க குடுக்கும்போது, உங்களுடைய அதாவது நீங்க இப்ப ராஜா கண்ணன் அப்ளை பண்ணாங்க அப்டின்னா, ராஜா கண்ணனே குடுத்துக்கங்க. எதுக்காக அப்டின்னா, நீங்க டிஜிட்டலா உங்களோட கேஒய்சி எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது நெறைய சிக்கல்கள் இருக்கு. இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்டின்னா, அதுல வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஆஸ் பெர் த பான் கார்ட் நேம் கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, பான் கார்ட்ல வந்து என்ன நேம் பிரிண்ட் குடுத்துருக்கீங்களோ, அத தான் வந்துட்டு நீங்க என்டர் பண்ணுவீங்க. அப்படி என்டர் பண்ணும்போது உங்களுக்கு கேஒய்சி வந்துட்டு வெரிஃபை ஆகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன குடுத்துருக்கோம் டிஃபால்ட்டா என்ன இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ராஜான்னு இருக்கும். லாஸ்ட் நேம் வந்துட்டு கண்ணன்னு சொல்லியிருக்கும். அப்போ நீங்க குடுக்கக்கூடிய பேர் எப்படி இருக்கும்? ராஜா கேன்னு குடுப்பீங்க. அது வந்து மிஸ்மேட்ச் ஆகி வேலிட் ஆகாது. இதுவே வந்துட்டு ஆதார் கார்டையும், பான் கார்டையும் லிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா நெறைய இஷ்யூ இருக்கும். ஏன் அப்டின்னா உங்களுக்கு ராஜா கேன்னு இருக்கும். உங்களுக்கு சிஸ்டத்துல செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ராஜா கண்ணன் இருக்கும். இதுவே வந்துட்டு நீங்க முன்னாடிலாம் பான் கார்ட் எடுத்திருப்பீங்க. அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேருக்கு பக்கத்துல இனிஷியல் மட்டும் தான் வரும். அவங்கலாம் வந்துட்டு இப்ப ஆதாரோட பேன லிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டுக்கு பக்கத்துல கண்டிப்பா உங்களோட அப்பாவோட ஃபுல் நேம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்க ஆதார் கார்டு லிங்கே ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய பான் கார்ட்ல ஃபுல் நேம் வந்துட்டு அதாவது லாஸ்ட் நேம் எப்படின்னு போயிட்டு செக் பண்ணுங்க. ஏன்னா, அப்பயெல்லாம் வந்துட்டு பான் கார்ட் அப்ளை பண்ணும்போது, நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு உங்களுடைய பேரு, அதுக்கப்புறம் இனிஷியல் மட்டும் தான் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ அந்த மாரி கேஸஸ் இருக்கும்போது, உங்களுடைய அதாவது நியர்பைல உள்ள யுடிஐ பான் சென்டர் இருக்கும். இல்ல என்எஸ்டில யாரும் வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு செக் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் எப்படி இருக்கு? லாஸ்ட் நேம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஸோ அது 2 கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அப்போ வந்துட்டு நீங்க பான் கார்ட் வந்து அப்ளை பண்ணுங்க. அதாவது ஆதாரையும், பேனையும் லிங்க் பண்ணுங்க. அப்படி நேம் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்துட்டு உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க. அந்த டைம்ல உங்களுடைய பான் கார்ட்ல வந்துட்டு உங்களுடைய நேம சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதாரையும், பேனையும் லிங்க் பண்ணுங்க. கண்டிப்பா லிங்க் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேவா 360 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.